இப்போது ஒரு 3 திட்டங்களை கையில் எடுத்து 21 போல் 26லையும் மக்களை ஏமாத்திடலான்னு இப்போ திமுக தயாராகிறாங்கல்ல. அப்படி மக்கள் ஏமாந்து திமுகவுக்கு 21 போல் ஓட்டு போட்டுருவாங்களா? சூழல் கள நிலவரம் எப்படி இருக்குது? மக்கள் மனநிலை எப்படி இருக்குது? ஒரே விஷயங்க, ஒரு குழந்தை சாக்லேட் வாங்கி தர வாமான்னு கூட்டு போவீங்க. ஒரு நாள் நீங்க சாக்லேட் வாங்கி தராம கூட்டு விட்டுட்டீங்கன்னா அடுத்த முறை வாமா சாக்லேட் வாங்கி தர போலாமான்னு பாயான்னு சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். இன்று உள்ள குழந்தைகள் அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க. அதே போல மக்களும் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. 2026 இவர்கள் காட்டிய குரல் வித்தைக்கு அடிபணிந்தோம். 2021 இவர்கள் காமித்த அந்த ஒரு எப்படி சொல்றது அப்பனும் பிள்ளையும் செய்த நாடகத்திற்கு நாங்கள் நாடி போனோம். ஆனால் 2026 அதற்கான பாசிபிலிட்டிஸே இல்லைங்க. இன்னைக்கு விஜயை பார்த்து பயப்படக்கூடிய கட்சி எந்த கட்சி சொல்லுங்களேன்? புது கட்சிங்க. ஏன் உனக்கு இவ்வளவு நடுக்கம்? ஏன் இவ்வளவு பயம்? எதிர்கட்சி தலைவர் போய் அங்கங்க பேசுறாரு, நான் இவ்வளவு திட்டம் கொடுத்துருக்கேன், நீங்க அதிமுக ஒரு மேண்டேட் கொடுங்க, என்டிஏ கூட்டணி வெற்றி பெற வைங்கன்னு பேசுறாரு. அது அழகா இருக்கா? இங்க வந்து சாதாரண ஒரு கூட்டம் நடத்துறவங்க எல்லாம் போய் நோண்டிக்கிட்டு அதுக்கு தான் அவங்க 20 லட்சம் பேருக்கு நாங்கள் லேப்டாப் தர போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை ஏன் தலைவா கொடுக்கல அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்பாங்கல்ல. சரிங்க, இந்த ஆண்டு லேப்டாப் வாங்குற மாணவராக இருக்காங்க, கரெக்ட். சரி, ஒருத்தவங்க அந்த பள்ளி பருவத்தை முடிக்கிற நேரத்தில் லேப்டாப் வாங்குவாங்க. இப்ப போன வருஷம் முடிச்சவங்க அதுக்கு முந்தின வருஷம் முடிச்சவங்க என்ன ஆகுது? இப்ப கல்லூரிக்கு போகும்போது எவ்வளவு பெரிய உதவியா இருந்திருக்கும் அந்த லேப்டாப் இருந்திருந்தா. உன் நாடகத்திற்காக நீ எல்லாரையும் எடுத்து வச்சு அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவியா நீ? இல்ல, அப்ப இப்ப திமுக கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் இப்ப கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்களா? அதுவே வந்து ஓட்டுக்காகத்தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்ல. ஆமாங்க, +2 படிக்கிறவங்க ஓட்டு இல்ல. அவங்களோட அஜெண்டா என்னன்னா ஒரு 10 லட்சம் லேப்டாப் தரோம், ஒரு 1 லட்சம் பேராவது ஓட்டு போடுவானா? இந்த வீடுங்க நம்ம தான் சென்டிமெண்ட் இடியேட்டா இருக்குமேங்க. தமிழ்நாடு மக்கள் சென்டிமெண்ட்ல இடியேட்டா இருக்கும். இவன் வந்து ஒரு அழுவான், ஐயோ எங்க அப்பா காலத்துல நாங்க எப்படிலாம் என்ன பண்ண தூர் வரணும், அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க. எமோஷனல் இடியேட்டா, சென்டிமெண்ட் இடியேட்டா தமிழ்நாடு மக்கள் இருக்கும். நான் அன்போட சொல்றேன், இந்த கோபத்துல சொல்லல. இவன் காட்டக்கூடிய குரல் வித்தைகள் எல்லாம் பார்த்து இன்னும் ஏமாறுறோம் இல்லைங்க. இப்ப நம்ம யாரு? அக்காவும் தம்பியும் மாமனும் மச்சானும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சியே ஆட்சிக்கு வந்தா கட்சி ரீதியாகவும் ஒரு சாமானியன் கடன் இல்லை.